சிம்ம ராசிக்கு 12வது இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரன் 5 8 திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல யோகம். யாருக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துவிடும். அது நல்லதா நடக்கும், அதான் விஷயங்க. யாருக்கும் நடக்காத அல்லது யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துவிடும். அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே சேஞ்சஸ் பண்ணும். ஒரு நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு இனிமை. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. புதுசாக யோசிக்கணும், புதுசாக செய்யணும். ஏதேனும் ஒரு மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ச்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் மெயினாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு பண கஷ்டம் அல்லது பண நஷ்டம், எதில் எடுத்தாலும் நஷ்டமாகுதுங்க சாமி. ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் நஷ்டம்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு தங்க வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தொழிலில் நஷ்டம். ஒரு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடன் சுமைகள். யாராவது நம்புவாங்களா? கோல்டு பிஸ்னஸ் தான் இருக்குல்லே நல்ல லாபம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அவங்களுக்கு கடன் இருக்குது. ஒரு 30 கோடி 60 கோடி கடன் இருக்குன்னு நம்ப முடியுமா? அப்போது அந்த போல் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க நாம் நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் நல்ல வருமானம் கொழுத்து போய் இருக்கு, அவங்களுக்கு என்னப்பா சிம்மராசின்னு நினைக்கிறோம். ஆனால் சிம்ம ராசிக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ட்ரபுளில் இருக்காங்க. கஷ்டம் மீன்ஸ் பண கஷ்டமாக இருக்காது, வேற சில சிக்கல்கள், வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்கள் இருக்கும். அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, பலவிதமான மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பது அது குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நண்பர் அல்லது நல்லா பழகிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக இருக்கலாம். அது ஆணோ பெண்ணோ, உறவு முறைகள், வெளியில் பழகிறது, வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பழக்க வழக்கங்கள், அல்லது செகண்ட் மேரேஜஸ், அது மாதிரிலாம் நின்று போகிறது, தொடர்பு கட்டாகிறது. மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள், வருமானம் பற்றிய கவலைகள், தொழில் பற்றிய கவலைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸ். இது எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இந்த கஷ்டம்தான் சிம்ம ராசிக்கு இப்போது நடைபெறுகிறது. அது நீங்கள் யாராக இருந்தால், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அப்போ இல்லைன்னா யூனிஃபார்ம் போட்ட எந்த ஒரு அரசு அதிகாரிகளாகவும் நீங்கள் இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், வேலையில் வரக்கூடிய கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள். ஒருத்தன் வேலை செய்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துனே இருப்பான், அப்படியே குனிஞ்சு பார்த்துனே இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் படிக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு அது பார்க்க கோபம் பொங்கும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. டக்குன்னு நடுவில் நிறுத்திட்டு பேசவும் முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு டைமை வேஸ்ட் பண்ணுறது, அருமையான பொண்ணான நேரங்களை, வாய்ப்புகளை மிஸ் பண்ணவே இந்த மனசு அப்படியே தவிக்கும். அப்போ இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாமல், ஒன்றும் செய்ய முடியாமல், இதனுடைய வலி வேதனை யாருக்கு தெரியும்னா, அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷமும் தங்கம், ஒரு நிமிஷமும் கோல்டு, பசங்க இப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்களே சார், நல்ல கம்பெனி சார், இவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க, செய்ய முடியாத, என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்லாம் மனசு வேதனைப்படுறது. நல்ல பையன் சார், படித்தா சூப்பராக வந்துடுவாங்க சார், ஆனால் சொல்கிற பேச்சு அடங்கிறதே இல்லை. நல்ல கம்பெனி சார், நல்ல ஓனர் சார், நல்ல குரோத்துக்கு வந்துவிடும் சார், ஆனால் இவங்க பேச்சு கேட்குறாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பிஸ்னஸ் சார், எங்கள் வீட்டுக்காரர் நல்ல திறமையானவர், ஆனால் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்மராசி என்பதற்கும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் ஏதேனும் ஒரு தடை உள்ளதா? ஆமா சாமி இருக்கு. அது நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம்,
பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாசத்திலிருந்து இந்த ஆணி மாசம் உங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம். ஒரு குருவா இருந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்துல குருவா இருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, டேய் இப்படி பண்ணிட்டாத, டேய் இப்படி செய், இப்படி எடுத்துக்கோ, இதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்க உள் வாங்கிட்டு செய்வீர்களே ஆனால், அந்த வழிகாட்டுதலை கரெக்டா கடைபிடிப்பீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி வரும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சரியான வழிகாட்டுதல் வேண்டும். யாரோ ஒருத்தர் நல்லது சொல்றாங்க, அப்படியே அதை கேதர் பண்ணிக்கணும், அப்படி அதன்படியே நீங்க நடக்கணும். நடப்பீர்களேயானால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மெயினா இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போ நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா வந்து, நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட வந்து தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரங்க கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை வந்து ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, அது வசியமாக இருக்கலாம், வேற தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை வந்து கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ அந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே ஆனால், நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, எங்கே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.